என் பாய் ஃப்ரெண்ட் கூட செக்ஸ் வச்சேன். செக்ஸ் வச்சு ஒரு 15 நாளுக்குள்ள எனக்கு அந்த பெண் உறுப்பை சுத்தி மரு இருக்கு. அதுவும் இல்லாம ஏனல் செக்ஸும் நான் வச்சேன். ஆசன வாயிலையும் அந்த மருக்கள் இருக்கு. ஒரு குட்டி குட்டி கட்டி மாதிரி இருந்தது. அது கட்டி தானே அப்படின்னு நான் ஆரம்பத்துல கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 21 வயசு பெண் ஒருத்தர் வந்தாங்க. டாக்டர், நான் 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட நான் செக்ஸ் வச்சேன். வஜைனல் செக்ஸ் அண்ட் ஏனல் செக்ஸ் வச்சேன். காண்டம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓரல் செக்ஸும் வச்சேன். அதுக்கப்புறம் செக்ஸ் வச்ச 15 நாள் கழிச்சு எனக்கு ஆசன வாயிலையும் பெண் உறுப்புலையும் சுத்தி மருக்கள் வந்தது. அதை நான் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு காமிச்சு அதை ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ண ஒரு வாரம் வரை எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. ஆனா ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பழைய அளவை விட அதிகமான மருக்கள், எரிச்சலோட, வலியோட, ரத்த கசிவோட ஆசன வாயிலையும் பெண் உறுப்பையும் சுத்தி இருக்கு. என்னால தாங்கவே முடியல. அந்த இடத்துல அரிப்பு வேற இருக்கு. இது எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டாங்க. அதாவது பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல குட்டி குட்டி கட்டி மாதிரியோ மருக்கள் மாதிரியோ வருது அப்படின்னா அது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி வார்த்தா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு இது பால்வினை நோய் மருக்கள் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு எவ்வளவுதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் தெரிஞ்ச நபரா இருந்தாலும் காண்டம்லாம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்க கூடாது. காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நீங்க அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ அவங்க அந்த மருக்கள்ல இருந்து வெளிவந்து ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பால்வினை நோய் மருக்கள் அல்லது பால்வினை நோய் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த காரணம் முன்னிட்டும் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கக்கூடாது. காண்டம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். அதை தாண்டி சில பிரச்சனைகள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னாலேயோ அல்லது ஓரல் செக்ஸ்னாலேயோ சில பால்வினை நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே ரிலையபிள் பார்ட்னர் தவிர மற்றவங்க கூட நீங்க பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கிறத அவாய்ட் பண்றது உங்களுடைய ஹெல்த்துக்கும் உங்களுடைய ஃபியூச்சருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.